வெறித்தனமா இருக்கான். அப்படியே வெறித்தனமா ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான்னு பேசிக்கும் போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரன். அனுபவா 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 அண்ணன் அனுபவா வெறித்தனமா அப்படியே வாழையும் கரும்பே பிச்சுக்கிட்டு ஓடுவான். வெறித்தனம் அதான் எங்க தனம் வெறித்தனம். அது ஐயோ ஐயோ எப்படி பாரதி செருப்புக்கிட்ட அடி வாங்கி உனக்கு பத்தலை. இப்போ என் தாத்தன் செருப்பு எடுத்து ஒரு போடுவேன். அப்போ தான் உனக்கு அறிவு வரும். என் பிள்ளைகளுக்கு தன்மானமிக்க தமிழ் மக்களுக்கு திராவிடத்தை பொங்க வைங்க. பொங்கல் பண்டிகையை திராவிட பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு முதல்வர் அறிவித்தார். இப்போ திமுகவினரெல்லாம் திராவிட பொங்கலாக கொண்டாடுங்க. நான் என் பிள்ளைகளுக்கு தன்மானமிக்க தமிழ் மக்களுக்கு திராவிடத்தை பொங்க வைங்க. அடுப்பில் போட்டு திராவிட குப்பையை கொளுத்தி அதில் பொங்குங்கிற தித்திக்கும் தீந்தமிழ் பொங்கலை பொங்குங்க. 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தங்கைகள் வந்து புலி மாதிரி பாயணும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா திமுகவினர் வந்து ஒரே ஒரு டீ குடிச்சிட்டு திமுககாரன் வந்து ஏன் டீ குடிக்கணும்? அவங்க தான் வீரம் இருக்கு. வெறித்தனமா இருக்கான். அப்படியே வெறித்தனமா ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான்னு பேசிக்கும் போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரன். அனுபவா 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 அண்ணன் அனுபவா வெறித்தனமா அப்படியே வாழையும் கரும்பே பிச்சுக்கிட்டு ஓடுவான். வெறித்தனம் அதான் எங்க தனம் வெறித்தனம். அது ஐயோ ஐயோ எப்படி சும்மா தான் பேசு. நிற்க எப்படி முடியும்? நிற்க எப்படி முடியும்? எப்படி நிற்க முடியும்? ஏதாவது தெளிவு ஊட்டத்தை சேர்த்துக்கிட்டு நீ வரியா உனக்கு அரை விழுக்க புள்ளி வாக்கு இருக்கான்னு தெரியாது ஒன்று கூட சீட்டு. சரி வச்சுக்க. எதுக்கு நோட்டு? இதான் பெரிய இதுன்னு பெரிய இந்த பொங்கலப்போ இந்த 3000 ரூபா இதுக்கு 6800 கோடி இதில் இழக்கிறோம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இந்த 4.5 வருஷத்தில் 4.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. இந்த 4.5 லட்சம் கோடியில் இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக என்னால் மாற்ற முடியும். இப்போ வரைக்கும் மழை பெஞ்சா கழிவு நீர் மழை நீர் வழிந்தோட இல்லை, குடிநீரோட கழிவு நீர் கலந்து வருது. ஏன்னா கலப்புக்கிறாங்க. அது ஏற்றதாழ்வற்ற சமத்துவத்தை தண்ணியில் உருவாக்குறாங்க. இவங்களை போய் பேசிக்கிறீங்க. 60 வருஷம் 65 வருஷம் ஆண்டுட்டாங்க. இன்னும் தலைநகர்லேயே பயணிக்க பாதை இல்லை. மழை நீரும் கழிவு நீரும் அழகாக வெளியில் போகிறதுக்கு தேங்காமல் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. தம்பி, வெள்ளத்தை தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது தேர்தல் அரசியல். வெள்ளமே தேங்காது சாலையை போட்டு பராமரித்து கொண்டு போகிறது மக்கள் அரசியல். நான் இந்த அரசியல் இருக்கேன், அவங்க அந்த அரசியல் இருக்காங்க. நீங்கள் எந்த அரசியலில் நிற்க போறீங்க? அதுதான் இப்போ கேள்வி. புரியுதா? என் தம்பிக்கு தான் சொல்கிறேன். இந்த பதில் புரியுதா? புரியுது. வேறு ஜனநாயகன் படத்துக்கு இது நான் என்ன நினைக்கிறேன், திரையில் வர்ற ஜனநாயகனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, தரையில் நிற்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன். என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளோ முன்னுரிமை கொடுக்குறீங்க. பகுதி நேர ஆசிரியன் வீதியில் போராடுறான், அதை பற்றி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு கூட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான். அவனை அடித்து தலைமுடியை பிடிச்சி வண்டியில் ஏற்றி கையை காலை உடைக்கிறான். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்குறோம், சம ஊதியம் கொடுன்னு ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நிற்கிறான். பணி நிரந்தரம் கட்டி நிற்கிறான். தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்றைக்கி தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில் போட்டிருக்கா, அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டான், எனக்கு ஊதிய உயிர் கொடுன்னு, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்புல. அப்போ இது முதன்மையான பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் எப்படி ஆட்சி நடத்துறீங்க? நான் குற்றப்படுத்தி என்ற சென்னையில் தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா? தமிழ் எனக்கு வேலையும் சோறும் இல்லைடா, என் உயிர்னு கிளர்ந்தெழுகிற ஒரு கூட்டம் வந்துட்டுது. அது என் முகம், என் முகவரி, என் அடையாளம், எல்லாம் என் இலக்கியம், என் கலை, என் அறிவியல், என் அரசியல், என் வரலாறு எல்லாமே தானே எனக்கு கற்பிக்குது. நீ எனக்கு அதெல்லாம் அது ஒரு காலம். திராவிடத்தை தூக்கிட்டு குடுகுடுப்பை தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, தெருவில் குடுகுடுப்புக்காரன் நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்கிறது இல்லை. ஏன்? இவங்க ஆட்சியில் எப்பவும் நல்ல காலம் பிறக்காதுன்னு அவனுக்கு தெரியும். போயிட்டான் அவன். என்னையா எவனும் அடிக்கிறது இல்லை. இந்தியா மனிதர்கள் வாழுகிற நாடு. திரும்ப அந்த பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்.
பேராசான், உலகத்தில் அவனைப் போல கல்வியாளன் இல்லை, ஆகச்சிறந்த கல்வியாளன் உலகம் போற்றுகிற அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் மொழியை திருப்பி பதிவு பண்ணுறேன். திருப்பி பதிவு பண்ணுறேன். இப்போவும் பதிவு பண்ணுறேன். தாங்கள் வாழ்கிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே, ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது. அந்த பெருமக்கள்கிட்ட கேட்குறேன், மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள்னு பிரிச்சியா, மத வழியே பிரிச்சியா? எப்படி பிரிச்ச? அப்புறம் எப்படி இது இந்து நாடாகும்? அது கன்னடன் நாடு, அது தெலுங்கன் நாடு, அது மலையாளி நாடு, அது குஜராத்தி நாடு, அது இப்போ பீகாரி நாடு, இது தமிழன் நாடு. இதில் இங்கே வந்து நீ வந்து பேசிட்டு இருக்க இந்து நாடுன்னு. நீ இந்துக்கள் மட்டும் வாழுகிற நாடாக, ஒரு மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக மாற்றணும்னு துடிக்கிற. நாங்கள் மனிதர்கள் வாழுகிற நாடாக இது இருக்கணும்னு துடிக்கிறோம். நீ மனிதனத்தை கொன்றுட்டு மதத்தை காப்பாற்ற துடிக்கிற. நாங்கள் மதத்தை விட மனிதம் புனிதம், அந்த மனிதத்தை காக்க போராடுற. 2 பேருக்கு 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த சேட்டையெல்லாம் இல்லை, அது எடுபடாது. நீ பேசிட்டு இருக்கலாம். எங்கே இருக்குது எனக்கு அரசியல் அப்படின்னு அங்கீகாரமே தேவையில்லைன்னு? எப்படி உனக்கு தேவைன்னா அரசியலமைப்புக்குள்ளே வாம்ப, என்னை குத்தி கொல்லணும் அடிக்கணும்னு இந்த போர்வைக்கில் வாம்ப, வந்து அடித்து துறை போட்டு அங்கிட்டு போடா, நீ போர்வைக்கில் வராதம்ப. என்னவும் சேட்டை. அரசியலமைப்பே தேவையில்லைன்னு சொல்கிற நீ, எனக்கு தேவையில்லை, உன் கருத்தும் தேவையில்லை. எப்படி? ஏன் அரசியலமைப்பு உனக்கு தேவையில்லை? அதை தந்தவன் ஆள் அண்ணல் அம்பேத்கர். அதனால நீ அதை நிராகரிக்கிற. பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவம் இந்திய தேசியத்திற்கு எதிரான முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகமும் அரசியலும் சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் திராவிட கழகத்தினர் நடத்துறாங்க. திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே பாரதியார் மிஸ்ஸஸ் பெரியார் ஒரு போர்டு நடத்திருக்காங்க. ஏன்னா தங்கச்சி யாரை எடுக்கிறாங்களோ அவன் பேரன் அடித்த அடியில் முது கண்டி போயிருக்கு, அவருக்கு பின்னாடி போய் ஒழிகிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இவங்கெல்லாம் என்ன பேச்சு சாதி தலைவன், சாதி வெறியன். இப்போ அவர் முதுகு போய் ஏன் சொல்லிடுற? ஏன்னா ஒருத்தன் நின்று அடிக்கிறான் பார், திணறிட்ட. நீ சாதி ஒழிக்க நின்னியா, அவன் சாதி ஒழிக்க நின்னானா? என் தாத்தன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும்னு பேசினவன். நீ இப்படி பேசிருக்கிய? சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் பேசினவர். அப்படி பேசிருக்கிய? சொத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தவன். அப்படி ஏதாவது செஞ்சிருக்கிய? தமிழ் என்று பேசியவன். ஒரு நாள் வள்ளலார் பெருமகனின் திருவருள் பெற்ற ஒருவன் வருவான். யார் சொல்றார்? என்னை தான் சொல்றாப்ல. வருவான். அவன் அரியணை ஏறும்போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறுங்கிறப்ல. அன்னைக்கு என் தமிழ் இந்தியாவிலடா உலகையே ஆளுங்கிறப்ல. தனிச்சு நான் பொய் சொல்ல, அவர் பேசுனதை அப்படியே பேசுகிறேன். உலகையே ஆளும். அதற்கு என் உலகம்மை மீனாட்சி அவனுக்கு அருள் புரிவார். திருஞான குழந்தை ஞானசம்பந்தனுக்கு, அகத்தியனுக்கு திருஞான குழந்தை முருகப்பெருமான் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவனுக்கு துணை நிற்குங்கிறப்ல. இப்போ எங்கே வந்து நின்ட்டாங்க பற்றி இல்லை. ஒருத்தன் பேச மாட்டான் மேடையில். தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர்னு பேச மாட்டான். தேவர் அவர்கள் அப்படி பேசுகிறார். எப்படி பேசுகிறாப்புல? ஏண்டா இவ்வளோ நாள் தெரியலையாடா அவர் பேசுனது இந்துத்துவத்துக்கு எதிர்ன்னு? அவரை என்ன கேவலப்படுத்தி நிறுத்தினேன். ஏன் இந்த திராவிட இன்னைக்கு பேசுகிறவங்களாம் அவர் நினைவிடத்தில் போய் பூ போட போகலடா? நீங்கள்லாம் ஏன் போகல? இன்னைக்கு கூட்டமாக போய் பின்னாடி நின்று ஐயா சாமி காப்பாற்றுங்கிற. ஏன் கொலையத்து போடுவேன் நீ? ஒரு பயம் நீ என்கிட்ட பேச்சு தப்பிக்க முடியாது. இப்போ பாரதியை வச்சு போட்டதுக்கே இப்படி பயம்னா இப்போ மறுபடியும் போடுவேன் பாரு. இப்போ போடுவேன். தேர்தல் இப்போ வேலை அதிகமாகிடுச்சு, நேரம் இல்லை. அதனால பூரா என்ன போய் பேசுகிற நீ? எங்கே போய் பேசுகிற? இன்னைக்கு தான் தெரியுதா அவரை? யாரை எடுத்தா அவன் அமைதியாவான்னு பார்க்குற நீ? அவரை வச்சு அடிப்பேன். ஏன்னா பாரதி செருப்புக்கிட்ட அடி வாங்கி உனக்கு பத்தலை. இப்போ என் தாத்தன் செருப்பு எடுத்து ஒரு போடுவேன். அப்போ தான் உனக்கு அறிவு வரும்.